அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, நான் உண்மையா இருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பார்க்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன தகவல்லாம் கொடுத்துட்றேன். இங்கே வந்து கான்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பண்ணக்கூடிய செலவெல்லாம் மேடம் ஷேர் பண்ணிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சார் வந்து ஐயா டொனேட் பண்ணியிருக்காரு. நீங்களும் ஏதாவது இந்த கிளாஸ்க்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸில் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து போகலாம். நம்ம எப்போவுமே உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய கிளாஸ் ஃப்ரீ, வான் ஃப்ரீ, அஃபர்மேஷன்ஸ் ஃப்ரீ, சரிங்களா? மற்ற செலவுகளுக்கு எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுற செலவுலாம் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் போடுற பணத்தை வந்து நீங்கள் எப்பவுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஐயா வந்து நமக்கு 10,000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரீயாக கொடுத்தாங்க, கால் ஃப்ரீ, எல்லாமே எங்களே எடுத்துக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தோம்னா அது அவங்க இன்னொன்று நம்ம யாருக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணலை சார். முதல்ல எந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக கேட்குறேன், சும்மா சார் 10 வருஷமா வந்து இப்பவும் அவர் ஃப்ளைட் காசு செலவு பண்ணிட்டு தான் வர, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா சில நேரம் சாரி திட்டு வர, அதனால சொல்ல. இப்போ ஒரு 30,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் செலவுன்னு, எல்லாம் கணக்கு வழக்கு பார்த்து ஒரு 15,000 கலெக்ஷன் ஆகுது. மீதி 15,000 அவர் கொடுத்துருவார். எப்பவுமே அதான் நடக்குது. அவர் வரக்கூடிய ஃப்ளைட் சார்ஜ், அவருடைய செலவு, எங்கள் செலவு எல்லாத்துக்கும் அவர் தான் செலவு பண்ணுவார். அப்போ அந்த மாதிரி பண்ண வேணாம்னுக்காக நமக்கு ஒரு ஆய்வு எடுத்துக்கலாம். நம்மளாம் சேர்ந்து இந்த மாதிரி செலவுகளை ஷேர் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக நம்ம அதை போகணும். வேற ஒன்றும் கிடையாது. ஒன்றும் வேற இந்த அப்ளிகேஷன்ஸ் அடிக்கிறோம், பிரிண்ட் பண்ணுறதோ கொடுக்குறதுலாம் எவ்வளோ, ₹1 கூட வைங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் நம்ம அடிச்சு பிரிண்ட் பண்ணுறோம். அந்த எக்ஸ்பென்ஸ் நம்ம வச்சுக்கிறோம். இதே மாதிரி பாண்ட், அதே நம்ம ஏன்னா இந்த பாண்ட் ஃப்ரீயாக கொடுத்தாலும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால நம்ம ஃப்ரீயாக கொடுத்தாரு. அதே இதே இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், கிளாஸ் வராமல் பாண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இல்லாமல் நான் யாருக்காவது கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற பாண்டுடைய ப்ரைஸ் என்ன தெரியுங்களா, ₹1,500. பண்ணிங்கன்னா ₹1,500 பார்க்கலாம். ஆமாம் சார், சொல்லலாம் சார். பிரைஸ் போகணும்னா சார், நான் எங்கள் மாமாக்கு வேணும், எங்கள் அத்தைக்கு வேணும், அவ்வளோதான். சும்மா போய் எல்லாத்தையும் மதிப்பாங்க, என்ன அந்த கிளாஸுக்கு வேலை செய்யாது, மதிக்க மாட்டாங்க. அதுதான் நாங்கள் ப்ரைஸ் போடுறோம், வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம். கேன்சல் பண்ணி சொல்லுங்க, ஃப்ரீயாக கொடுக்குறவங்களுக்கு நோ ப்ராப்ளம், ஃப்ரீயாக கொடுப்பவங்களுக்கு. சும்மா சொந்தக்காரன் எங்கள் மாமாவுக்கு வேணும், என் மச்சனுக்கு வேணும், அந்த காலத்தில் 5 பிள்ளைகள் கொடுப்போம். அந்த காலத்தில் எங்கே போடுறது இன்னும் யாருக்கும் தெரியாது, என்ன தெரியாது. அதனால நீ கிளாஸ் வாங்க, நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம். கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கல, காசு வாங்கிட்டு போங்க. ஓகே, 10 வருஷம் வந்துருக்கேன், 10 வருஷம் வந்துருக்கேன். அந்த டைமில் எல்லாமே சாப்பிட்டு எல்லாமே எனக்கு கொடுப்போம். ஃப்ரீயாக நான் ஏன் காசு கொடுப்பேன். அந்த காலத்தில் அவ்வளோ தூரம் போவோம். நான் இங்கே இருக்கேன் வேலூரில், நாளைக்கு இன்னொரு ஊர் 15 தேதி வந்து அங்கே கலிஃபோர்னியா, USA. இந்த ஒரு வாரம் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கலிஃபோர்னியா, தென்னாப்பிரிக்கா, மெக்சிகோ. ஏதோ நம்ம ஊருக்கு ஒரு 50,000 எடுத்தோம்னா அங்கே வந்து போயிடலாம் இந்தியாவுக்கு. அங்கெல்லாம் எந்த சிஸ்டம் கூட இப்படி சுற்றி நடிப்பாங்க, அது கிடையாது சார். வாங்க, இவங்க இங்க வராத முன்னுக்கு அந்த நாள் சுற்றிலேருந்து வந்திருக்காங்க. மொத்தமாக வீட்டுக்கு போனேன், 5 டன் உப்பு வாங்கி வச்சிருக்காங்க. 5 டன் உப்பு வாங்கி வச்சிருக்காங்க. வர பின்ன உப்புல படுத்து வச்சிருவாங்களாம். உப்பு போட்டு ரூம்ல உட்காரச்சோம்னா அந்த உப்பு வந்து நம்மளுடைய நெகட்டிவ்ஸ் எடுக்கும், நம்ம பிரச்சனை எல்லாம் இருக்கும் அப்படின்னு அது ஒரு கான்செப்ட். சால்ட் தெரப்பி. 5 டன்னு. 5 டன்னு. ஒருத்தர் சொன்னாங்க இது மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், எல்லாருக்கும் நல்லதா இருக்கு. ஒரு ரூம் பூரா சால்ட் வச்சிருக்காங்க. எல்லாரும் பண்ணீங்கன்னா சாப்பிட தலை வீட்டுக்கு. நான் கேட்டேன், மேடம் நான் கேட்டேன், ஏன் கூட உப்பு வாங்குறீங்க?
இந்த மேடம் வந்து இந்த மேடம் ஹெல்ப் பண்றாங்க. இது சோரைசிஸ். ஏதோ ஒரு சிஸ்டம் பண்ணி இப்போ சித்தியவனால இப்போ செஞ்சு 1 month ஆச்சு. குறைஞ்சிருக்கு சொல்லுவோம். ரைட்டா? அவங்க பாடம் கொடுக்குறாங்க. இது முழுகாது. நாங்கள் என்ன பண்ண பண்ணுறோம், இப்போ சிம்பிளாக சொல்லி கொடுப்போம், வேலை செய்யும். சொராய்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோம், ஆனால் இவங்க தான் பண்ணணும். எது பண்ணும்? சாப்பாடை மாற்றுங்க, பருப்பை விடுங்க, புளியெல்லாம் விடுங்க, ஊறுகாய் விடுங்க, அப்பளப்பை விடுங்க, காரத்தை விடுங்க. முடியுமா? உங்க இஷ்டம். இதே மாதிரி செய்யணும். ரா ஃபுட் சாப்பிடுங்க. அந்த மேடம் மல்லித்தலை பச்சையா சாப்பிடுங்க. செய்யுங்க. 3 மாதம் எல்லாம் காண போயிடும். மேடம் ஒரு கிளாஸ் வந்தாரு, தலைமை போர்டு வந்தாரு, லாங் ஸ்லீவ் ஷர்ட், ஃபுல் பாடி சொராய்ஸ், கொண்டாடி விட்டு ஓடி போயிட்டான். கொண்டாடி விட்டுட்டு ஓடி போயிட்டான். இந்த கலைப்பட முன்னு வந்து கலைப்பட பிறகு வந்து சார் மேடம் கலைப்பட முன்னு கலைப்படானா ஓடி போயிடுவான். ஆமாலே மேடம். எஸ் எத்தனை கலைப்பட பிறகு சட்டை காலம் பார்த்து ஓடி போயிட்டான். அடுத்த நாள் விவசாயி போயிட்டாங்க. நடந்த உண்மையான கதை சொல்லுங்க. என்ன சார் தான் சொல்லுங்க, 1000 போய் சொல்லிக்காக நான் பார்க்குறேன். அந்த மாதிரி நைட்ல நான் மறைச்சது சம்சாரம் பார்க்க இப்ப 99% பர்ஃபெக்ட் ஓகே. டியூஷன்ல போட்டிருக்க அந்த படத்தை போட்டு சார் கொண்டாடி திருப்பி வர முடியுமா கேட்கிற புதுசக்காரன் நல்லா ஆயிட்டு வர முடியாம பார்த்தீங்களா மேடம்? முத இந்த பிளாக் மேஜிக் போனோம். உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 வருஷம் உங்களுக்கு செய்வன இருந்துச்சு மேடம். 1 2 3 4 5 6 7 8 பேர் ஒரு செய்வன பண்ணிருக்காங்க. 9 இந்த செய்வன மேடம் 1 2 3 4 5 6 7 8 9 கோயிலுக்கு போய் செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு செய்வன இது போன பிறகுதான் இது நல்லா போகுது. போயிட்டு 1 2 3 லிவர் ஃப்ளஷ் பண்ணுங்க. லிவர் ஃப்ளஷ் கேளுங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 1 2 அனிமாஸ் லிவரை ஹெல்ப் பண்ணும், வயிறை ஹெல்ப் பண்ணும், சாப்பாடை மாற்றும். அது பண்ணுங்க மேடம். இங்கே பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. இங்கே பண்ணுங்க. அப்பதான் முழுமையா இது ஜீரோ செய்யணும். சாராயம் குடிக்கக்கூடாது, சிகரெட் அடிக்கக்கூடாது. பார்த்துங்கள் சொல்லிக் கொடுக்க கொடுப்பாங்களே, அதுக்கு சொல்லிக் கொடுக்க செய்யக்கூடாது. செய்ய மாட்டாங்க மேடம். சொல்றேன் மேடம், பார்த்துக்க கூடாது. புயல போட்டு சாமி பூஜை பண்ணாதீங்க. அது இருக்கிற ஸ்மோக்ல உள்ளுக்கு போயிட்டு அதுக்கு போய் இந்த மாதிரி ஆயிரும். என்ன மேடம் ஊருக்கு போட்டுங்களா விடுங்க. புரியுதா மேடம்? வாசனை வரும். அது பூக்கள் வாசனை எடுத்துங்க. என்ன வாசனை மேடம்? பூக்கள். செம்பருத்தி பூ 2 வைங்க. பூடு கூட மடிக்கும். அதை போடுங்க. இயற்கையில வைக்காதீங்க. இயற்கையில வைக்காதீங்க. கெமிக்கல், ஆல்கஹால், சானிடைசர் வைக்காதீங்க. என்ன மேடம்? இல்ல சானிடைசர் போடுவாங்க, வைக்காதீங்க. அந்த ஆல்கஹால் 70% எல்லாம் மூக்குல போவோம். கிட்ட வச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. எல்லாம் போவோம், கெமிக்கல் போவோம். எல்லாம் வேண்டாம் மேடம். உங்களுக்கு பார்த்து போன ஓடிடும் மேடம். பொண்ணு வரும். அப்பா வேண்டாம் பண்ணி ஓடி போயிடும். கையை சொல்லி ஓடி போயிடும் மேடம். வேண்டாம் மேடம். நல்ல கிளீனா இருங்க. இயற்கையா சாப்பிடுங்க. இதோ இயற்கை இல்லை. பச்சை கீரை இல்லை. கிரீன் சாப்பிடணும். கொத்தமல்லி வெட்டி போடுங்க. கொத்தமல்லி சாப்பிடுங்க. புதினா பண்ணாதீங்க. பச்சை வெண்ணு சாப்பிடுங்க. ஏன் மேடம்? இங்க புதினா இருக்கு மேடம். சரியா? மிக்சியில போடுங்க. இது பண்றதுக்கு துவை கலர் எப்படி மாறுது? கருப்பா இருக்கு. ஆக்சிடேஷன். Eat by itself.
இது என்ன மேடம்? என்ன மேடம்? பச்சையா சாப்பிடுங்க, அந்த தோலோட சாப்பிடுங்க. அது பச்சை தோலை வீசினாதீங்க. இது பால் ஒரு எல்லாமே பால் இருக்காது மேடம். அந்த பால் ரொட்டி பால் பண்ணுவாங்களா, அதை பண்ணுங்க. தோலோட சாப்பிடுங்க. அந்த பச்சை அது தோலத்தில் இருக்கு, பச்சை சாப்பிடுங்க. புரியுதா மேடம்? பண்ணுங்க மேடம். பாருங்க, 1 2 3 4 மாசத்துக்கு எல்லாம் முடியும். சாயந்தரம் முடியாது, பிரியாணி முடியாது. அசைவமா செய்வோம். சரி, மேடம். மேடம், மேடம்.